உம், அனைவருக்கும் இன்று என்னுடைய பணிவன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய கனடா முத்தமிழ் சங்கத்தின் ஒரு கருத்தரங்கு, நுண்கலை சம்பந்தமான ஒரு கருத்தரங்கு, இசை சம்பந்தமான ஒரு கருத்தரங்கினை இன்று எங்களுடைய அன்பிற்குரிய முனைவர் என் வெங்கடேஷ் அவர்கள் இன்று அதனை கலந்து சிறப்பிக்க உள்ளார்கள். எங்கள் எல்லோருக்கும் பரிச்சயமானவர், எங்கள் எல்லோருக்கும் அன்பாக அழைக்கும் வெங்கடேஷ் சார் இன்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது எங்கள் எல்லோருக்கும் இரட்டிப்பு மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெங்கடேஷ் சாரை பத்தி அவருடைய ஒரு அறிமுகத்தை சொல்லுவதற்காக, அதை பத்தி எனக்கு அவரை பத்தி தெரியும் நிறைய. ஆனா கேட்டப்ப அவர் சொன்னார், என்ன ஒண்ணுமே விஷயம் இல்லை, என்னை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, அண்ணாமலை விரிவுரையாளர் பேராசிரியர்னு சொன்னா போதும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதையும் தாண்டி அவர் ரொம்ப சிறுபராயம் முதல் இன்று உலக புகழ் பெற்ற லால்குடி ஜெயராமன் அவர்களிடம் இசையினை கற்று பல இசை கச்சேரிகள் நடத்தியது, அதெல்லாம் வேற விஷயம். மற்றும் அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக இருந்து இன்று அவர் ஒரு பேராசிரியராக கடமையாற்றுகின்றார். பல நூறு மாணவர்களை தயாரித்தவர், பெருமைக்குரியவர். அண்ணாமலை கனடாவுக்கு 2006 முதல் இன்று வரை வருகை தந்து ஒரு விரிவுரையாளராக இங்கும் கடமையாற்றி கொண்டிருக்கின்றார். நாங்க எல்லாரும் அவர்கிட்ட படிச்சோம் அப்படின்றது எங்களுக்கு அளவில்லாத பெருமை. இங்க அவருடைய மாணவர்கள் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு சார் எங்களுக்கு இந்த கருத்தரங்கினை செய்வதற்கு, இந்த முத்தமிழ் சங்கத்தினை ஆரம்பித்து இன்று கிட்டத்தட்ட ஒரு வருடமாக மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதற்கு என்றும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அன்பிற்குரிய எங்களுடைய பாலசுந்தரம் சார் அவர்களுக்கும், மற்றும் எல்லா விதத்திலும் உதவி புரியும் அன்பிற்குரிய நாகேஸ்வரி ஸ்ரீ குமரகுரு டீச்சர் அவர்களுக்கும், வாசுகி நகுலராஜா அக்கா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது எங்களுடைய விரிவுரை பேராசிரியர் என் வெங்கடேஷ் அவர்கள் அவருடைய கருத்தரங்கினை ஆரம்பித்து வைப்பார். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் காலை வணக்கம். ஒரு இனிமையான காலை பொழுது அப்படின்னு சொல்லணும். ஆனால் கடுமையான காலை பொழுதா இருக்கு எல்லாருக்கும். கனடால பனி புயல் அடிச்சு கொண்டிருக்கு. சரி, சந்தோஷம். அதுலேயும் நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. உங்கள் ஆர்வத்துக்கு என்னுடைய பாராட்டுக்கள். சரி, இந்த கனடா கேம்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்குடைய ஒரு கேம்பஸ் இங்கே 2006 இயங்கிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இதோடைய முக்கியமான விஷயம் இதை ஸ்டார்ட் பண்ணதுக்கு உரிய காரணம், அவங்க சத்யதேவி அவங்களுடைய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த கனடா வாழ் நம்ம புலம்பெயர்ந்த தமிழர்கள் நம்ம எல்லாம் இருக்கோம் இல்லையா, இங்கே அவங்களுக்கு ஒரு அண்ணாமலை பல்கலைக்கழகம்னா ஒரு பெரிய கனவு. இலங்கையில் இருக்கக்கூடிய பழைய மாணவர்களுக்கு நிறைய பெரியவர்கள் இலங்கையிலேருந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருந்து தங்கி படித்து போயிருக்காங்க. அது பல பேருடைய கனவு. ஸோ அந்த கனவுல இருந்த பல பேர் இங்கே புலம்பெயர்ந்து இங்கே கனடாவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு சில பேர் அவங்க நேரடியாக அவங்களுக்கே கிடைக்காத விஷயம், சில பேருக்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்கும், அவங்க பசங்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்ட தாய் தந்தையர்கள்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் இது ஒரு பெரிய வாய்ப்பாக எடுத்து அவங்களுக்கு இந்த நம்ம கனடா வளாகத்தின் மூலமாக தமிழ் மற்றும் தமிழ் இசை இதெல்லாம் தான் நாங்கள் துவங்கினோம். அப்புறம் அதை கொஞ்சம் விரிவடைஞ்சு யோகா மற்ற கலைகள் எல்லாமும் அது சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க.
ஸோ அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த கனடா வளாகம் துவக்கப்பட்டது. நம்ம புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து இங்கே அவங்களுடைய அந்த கனவான அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது இன்றைய வரைக்கும் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. நிறைய மாணவர்கள் இந்த வளாகத்திலேயே கிரேட் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறிய பிராயத்தில் படிக்கக்கூடிய விஷயத்திலேருந்து ஆரம்பித்து முனைவர் பட்டம் வரைக்கும் முடித்தவங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உண்மையாகவே இது ஒரு சும்மா ஒரு முகஸ்துதி அப்படிம்பாங்க, அதாவது மூஞ்சிக்கு நேரம் ஒருத்தரை பெருமையாக புகழ்றது அப்படிங்கிற மாதிரி. அந்த வார்த்தை இல்லை, இது உண்மையாக உள்ளத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை. நிறைய குழந்தைங்க சந்தோஷமாக சௌக்கியமாக படித்து வந்திருக்காங்க. ரொம்ப மனதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்கக்கூடிய சில வாத்தியார்கள் அவங்களே வந்து இங்கே வளாகத்தில் வந்து முனைவர் பட்டம் படித்தவங்க இருக்காங்க, படிச்சுட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் ஆரம்பித்த இந்த விஷயம் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அதில் ஒரு புதிய புதிய விஷயங்கள்லாம் நம்ம இப்போ செஞ்சிட்ருக்காங்க. நம்ம சூரியகலா மேடம், மற்ற அவங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய தமிழ் துறையில் இருக்கக்கூடியவங்க, மற்றது இந்த யோகா துறையில் இருக்கக்கூடியவங்கலாம் சேர்ந்து ஒவ்வொரு துறையிலையும் அவங்க அவங்களுக்கு புதிய புதிய விஷயங்களை யுக்திகளை கையாண்டு மாணவர்களுக்கு இல்லை நம்மளுடைய சொந்த ஒரு வளர்ச்சிக்கு இதை பயன்படுத்திட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அந்த விதத்தில் இன்றைக்கு வந்து அவங்க கேட்டாங்க, நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றி நீங்கள் எடுத்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. சங்கீதம் ஒரு கடல், எல்லாமே ஒவ்வொரு கலையும் கடல் தான். சங்கீதம் வந்து அது பெரிய விஷயம். ஸோ அதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்ப முத்துசுவாமி தீக்ஷிதர், அதாவது சங்கீத மும்மூர்த்திகள் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லுவோம். அந்த மும்மூர்த்திகளில் 3 பேர், ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள், ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர், ஸ்ரீ ஷியாமா சாஸ்திரி அப்படின்னு 3 பேரை நம்ம வந்து முழுமையாக குறிப்பிடுவோம். அந்த 3 பேர்ல நம்ம இன்னைக்கு முத்துசுவாமி தீட்சிதரை பற்றி கொஞ்சம் விஷயங்களை யோசிக்கலாம் அப்படின்னு தோணித்து. ஏன்னா பொதுவாக இப்போ வெளியிலேருந்து நம்ம சங்கீதம் கேட்குறவங்க கிருத்திகளை மட்டும் கேட்போம். அதாவது ஒரு கச்சேரி நடந்தால் அல்லது தெரிஞ்சவங்க மூலமாக யூடியூப் மூலமாக நம்ம பாடுறத கேட்டோம்னு சொன்னால் அவங்களுடைய பாட்டு நமக்கு காதுக்கு இனிமையாக இருக்கும். சில பேருக்கு அது கொஞ்சம் உள்ளார்ந்து பார்க்கும்பொழுது இது இன்னாருடைய கீர்த்தனை, தியாகராஜ சுவாமியோட கீர்த்தனை, முத்துசுவாமி தீட்சர்து, ஷியாமா சாஸ்திரி, அதே மாதிரி தமிழ் மூவர்கள் இருக்காங்க இல்லையா, கோபாலகிருஷ்ண பாரதி, மாரிமுத்தா பிள்ளை, அருணாச்சல கவிராயர், இதே மாதிரி உள்ள அவங்களுடைய கீர்த்தனையை கேட்கும்போது இது இவனாருடைய கீர்த்தனை அப்படிங்கிறது விஷயம் புரியும். இன்னும் கொஞ்சம் உள்ள பூந்து பார்த்தோம்னா இது என்ன ராகம், இது என்ன தாளம், எப்படி பாடுறாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கும் உள்ள போய் பார்க்கும்போது ஒவ்வொரு கீர்த்தனையிலையும் என்ன விசேஷம் இருக்கு, ஒவ்வொரு கீர்த்தனைக்கும் என்ன விசேஷம் இருக்கு, அதே மாதிரி அந்த கீர்த்தனை என்ன ராகத்தில் அமைஞ்சிருக்கு, என்ன தாளத்தில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது கொஞ்சம் இந்த சங்கீத விஷயத்திலே உள்ளவங்க இன்னும் ஆழ்ந்து பார்க்கும்பொழுது அதை பார்க்குறோம். சரி, இப்போ சாதாரணமாக ஒருத்தங்க சங்கீதம் கேட்குறாங்க, நான் அவங்களுக்கு இதை பற்றி தெரியணும், இல்லை படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு முத்துசுவாமி தீட்சிதருடைய கிருதிகளில் என்னென்ன அலங்காரங்கள் இருக்கு அப்படிங்கிறத பற்றி சும்மா கொஞ்சம் மேலோட்டமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துட்டாலே தீட்சிதரோட விஷயத்த தனித்தனியாக நம்ம வந்து அதுக்கு ஒரு பிஹெச்டியே பண்ணலாம், அவ்வளோ விஷயம் அவர் பண்ணியிருக்கார். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து எவ்வளவு முடியுறதோ அதை சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இதில் சங்கீதம் அறிமுகம் மட்டும் ஆனவங்க இருக்காங்க, சங்கீதத்தை பற்றி படித்தவங்க இருக்காங்க, நல்ல ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. ஸோ அதை பொறுத்து நான் கொஞ்சம் விஷயங்களை இங்கே சொல்லலாம்னு யோசிக்கிறேன்.
இந்த சங்கீத மும்மூர்த்திகள்னு சொன்னேன் இல்லையா? இதுல என்ன விஷயம்னா, இதுக்கு முன்னாடி இவங்க 3 பேர், தியாகராஜர், ஷியாம சாஸ்திரி, முத்துசாமி தீட்சிதருக்கு முன்னாடி இந்த சங்கீத பேட்டர்ன்லாம் இல்லையா, இதெல்லாம் என்ன புதுசா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணோம்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆஹ் இந்த கீர்த்தனா வடிவம் அப்படிங்கிறது இவங்க தான் முதல்ல கொண்டு வந்தாங்க. இப்போ மேடைகளில் நம்ம கேட்கக்கூடிய பாடல்கள் இருக்கு இல்லையா, கீர்த்தனைகள், இதை இந்த வடிவத்தை மெயினாக இந்த கர்நாடக சங்கீதத்துக்கு கொண்டு வந்தவங்க இவங்க 3 பேரும் தான். முக்கியமாக முன்ன பின்ன கொஞ்சம் பேர் இருப்பாங்க, ஆனால் பிரசித்தமாக மும்மூர்த்திகள்னா இவங்க தான் அந்த விஷயத்துல. அதுக்கு முன்னாடி நம்ம ம், இவங்களுடைய காலம் ஒரு 600 700 வருஷம் வைங்களேன். அதுக்கு முன்னாடி நம்ம போய் பார்த்தோம்னா என்ன வடிவம் இருக்கு அப்படின்னா ரெண்டே தான் முக்கியமான விஷயம். ஒன்று நம்ம தேவார மூவர்கள் பாடியிருக்கக்கூடிய தேவாரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தான் இதுக்கு முன்னோடி. அதுலேயும் எல்லா விஷயமும், நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை பற்றி நம்ம கூட இன்னொரு நாள் பார்க்கலாம். தேவாரத்தில் இருக்கக்கூடிய சங்கீத விஷயங்கள் பற்றி நிறையா, அது பக்தி தான் பிரதானம். இந்த கீர்த்தனை எல்லாமும் நீங்கள் என்னென்ன விஷயம் நம்ம இப்போ போய் உள்ள பூர்ந்து என்னென்ன இருக்குன்னு பார்க்குறோம். ஆனால் இவங்களுக்கு பிரதானமான விஷயம் எதனால இந்த பாடல் வெளிப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது பூர்ணமான பக்தி தான். அவங்க இறைவன் மேலே கொண்ட, தான் இஷ்டமான உள்ள தெய்வங்கள் மேலே கொண்டு வந்த பக்தியின் காரணமாக நம்ம எப்படி பூமாலை சுவாமிக்கு சாத்துறோமோ அதே மாதிரி பாமாலையா சாத்தின விஷயங்கள் தான் இந்த பாடல்கள் எல்லாமே. சூடி கொடுத்தாலை சொல்லு அப்படின்னு கூட ஆண்டாளை பற்றி சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பாடல்கள் எல்லாமே பக்தியினால வெளிப்பாடு. ஸோ இது யோசித்து எழுதினதோ, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், இந்த ராகத்தில் போடணும் அந்த ராகத்தில் போடணும்லாம் அவங்க யோசிக்கவே கிடையாது. யோசிச்சா நிச்சயமாக பாட்டு வராது. அது இந்த கவிதைகள், அஹ், தமிழ் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஸோ அது உணர்வுபூர்வமாக உள்ளேருந்து வரணும். அந்த பொங்கக்கூடிய விஷயத்த அது எழுத்து மூலமாக நமக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க, அதான் விஷயம். ஸோ இதுக்கு முன்னாடி போய் பார்த்தோம்னா இவங்க 3 பேருக்கு முன்னாடி நம்ம பார்க்கக்கூடியவங்க நம்ம நாயன்மார்கள், அப்புறம் ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் 4000 திவ்ய பிரபந்தத்துலேயும் நிறைய பாடல் விஷயம், இசை வடிவம், தாள வடிவம் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் முன்னோடி. அதுக்கப்புறம் நம்ம இந்த பெரியவங்கள்லாம் அதை எடுத்துக்கொண்டு அதை ஒரு வேற விதமாக வெளிப்படுத்தின விஷயங்கள் தான் இந்த கீர்த்தனைகள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த மும்மூர்த்திகளில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தீக்ஷதரை பற்றி ஒரு சின்ன, இப்போ அவரோட லைஃப் ஹிஸ்டரியை பற்றி, அதை வாழ்க்கை குறிப்பை பற்றி முதல்ல நான் சொல்லிடுறேன். 3 பேர்ல இவர் கொஞ்சம் இளையவர். ஆஹ் தீக்ஷதர் முத்துசாமி தீக்ஷதர் தியாகராஜருக்கும் ஷியாமா சாஸ்திரிக்கும் கொஞ்சம் இளையவர். இவங்க 2 பேரும் மூத்தவங்க. கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரே ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்குள்ள தான் அவங்க 3 பேரோட பீரியடும் இருந்திருக்கு. ஸோ அதனால தான் ஒவ்வொருத்தரோட பாடல்லையுமே நம்ம சின்ன சின்ன விஷயங்களை பார்க்க முடியும். இவர் 1776 அந்த வருஷத்துல 21 அக்டோபர்ல பிறந்தவர். அவருடைய காலம் 1835ல் அவர் சுவாமிகிட்ட ஐக்கியமாறார். அந்த இடைப்பட்ட காலம்தான் அவருடைய வாழ்க்கை காலம். இவருடைய 3 பேரோட இன்னொரு விசேஷம்னா 3 பேருமே பிறந்த ஊர் திருவாரூர் தான். திருவாரூர் ரொம்ப ஒரு பிரசித்தமான ஊர். பழைய தஞ்சை மாவட்டத்தில் அந்த திருவாரூரும் வரும். சோழர்கள் ஆண்ட தஞ்சை மாவட்டத்தில் தான் அந்த திருவாரூர் என்கிற ஊர் வருது. அந்த ஊரில் ஒரு அற்புதமான கோவில் ஆரூரா அப்படின்னு தான் அவரை அழைப்பாங்க. அந்த ஆரூரன் இந்த இசைக்கும் முக்கியமானவர். அதே மாதிரி தமிழ் இசையிலையும்
திருவாரூர் வந்து முக்கியமான க்ஷேத்திரம். எல்லா நாயன்மார்களும் பாடியிருக்கக்கூடிய க்ஷேத்திரம் அது. ஸோ அந்த ஒரு அற்புதமான சிவக்ஷேத்திரமான திருவாரூர், அந்த ஊர்ல தான் இவருடைய பிறந்த ஊர். அங்க வந்து ஆரூரர் தியாகேசர் அவர் வந்து சுவாமி, அம்பாள் வந்து கமலாம்பிகா. இந்த கமலாம்பிகை மேல அவருக்கு ரொம்ப ஒரு அற்புதமான பிரியம். எப்படியுமே நமக்கெல்லாம் சொந்த ஊர், எப்படிதான் இருந்தாலும் நமக்கு இலங்கை எப்படி, எந்த கனடாவா இருந்தா என்ன, நம்ம இன்னும் பல தேசங்கள்ல நம்ம ஆட்கள் இருக்காங்க இல்லையா? சிங்கப்பூரா இருந்தாலும், மலேசியா இருந்தானே, லண்டனா இருந்தானே, நமக்கு வந்து பிடித்தமான ஊர் நம்முடைய சொந்த மண் இலங்கை தான் இல்லையா? அதே மாதிரி அதுல ஒரு பிரியம் இருக்கிற மாதிரி இவருக்கு அந்த கமலாம்பா மேல ஒரு அற்புதமான பிரியம். நிறைய கீர்த்தனை போட்டிருக்கார். ஸோ அதுதான் கமலாம்பாளுடைய ஊரான திருவாரூர்ல தான் அவங்க 3 பேரும் பிறந்து வளர்ந்த இடம். அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த இந்தியா முழுக்க சுத்தி வந்திருக்கார். நிறைய ஊர்ல போய் நிறைய பாடல்கள் பாடியிருக்கார். அதிகமா வந்து இவர் தான் வந்து நிறைய ஊருக்கு போனது. மும்மூர்த்திகள்ல இவர் தான். தியாகராஜர் கூட முக்கியமான சில க்ஷேத்திரம் தான் போயிருக்கார். ஷியாமா சாஸ்திரியும் அப்படிதான். ஆனா நம்ம தீக்ஷரர் தான் எல்லா இடத்துக்கும் நடந்து போய் ஒவ்வொரு சுவாமியும் பார்த்து அந்த ஊர்ல என்ன விசேஷம், அந்த சுவாமிக்கு என்ன விசேஷம், அந்த கோயிலுக்கு என்ன விசேஷம்ங்கிறத பத்தி நிறைய பாடியிருக்கார். ஸோ இவருக்கு வந்து நல்ல 3 மொழிகளையும் நல்ல வளமை பெற்றவர். தமிழ், தெலுங்கு, சம்ஸ்கிருதம் 3லையும் பண்ணியிருக்கார். இப்போ நம்ம தியாகராஜர் எடுத்துட்டோம்னா அதிகபட்சமாக தெலுங்கு தான். 1 2 கீர்த்தனை சம்ஸ்கிருதத்தில் இருக்கலாம். அதுமாதிரி ஷியாமா சாஸ்திரியும் தெலுங்கு தான் நிறைய. ஆனால் நம்ம தீக்ஷிதர் வந்து 3லையுமே பண்ணியிருக்கார். நல்ல புலமை உண்டு. சம்ஸ்கிருத கிருதியில் நிறைய நிறைய சம்ஸ்கிருத விஷயங்கள் பண்ணியிருக்கார். அப்படி வந்தோன்னா ஸோ இதான் முக்கியமான விஷயம். மணிப்பிரவாளம்னு கூட ஒன்று பண்ணியிருக்கார். அதை பற்றிலாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இதுதான் அவருடைய விஷயம். என்னன்னா இந்த எல்லா ஊருக்கும் போய் எல்லா க்ஷேத்திரத்துக்கும் போய் அந்த க்ஷேத்திர விசேஷத்தை பற்றி பாடினது அப்படிங்கிறது தான் இவருடைய முக்கியமான விஷயம். ஏன்னா தியாகராஜரோ சாமசாஸ்திரி அப்படி எது விஷயமும் அவங்க பண்ணலை. நம்ம சுவாமி தான் பண்ணியிருக்கார். இதுல வந்து இவர் யார்கிட்ட படிச்சார் என்ன அப்படிங்கிற பார்க்கும்போது முக்கியமா அவருடைய தந்தைகிட்ட தான் அவருடைய ஆரம்ப கால குருக்கு அந்த விஷயங்கள்லாம் படிச்சிருக்கார். சம்ஸ்கிருதத்துல வந்து காவியம், நாடகம், அலங்காரம் அப்படிங்கிற விஷயம் முக்கியமான விஷயம் இருக்கு. அது 3யுமே நல்லா தேர்ச்சி பெற்றவர் தீக்ஷிதர். அவருடைய பாடல்லே அதை நம்ம பார்க்க முடியும். அவருக்கு எப்படி இந்த கர்நாடக சங்கீதத்து மேல ஒரு பிரியம் வந்தது அப்படி அப்படிங்க பார்க்கும்போது அவருடைய ஒரு சொந்த சுவாமிகிட்ட உள்ள அனுபவம். எப்படி நம்ம அருணகிரிநாதருக்கு முருகன் அருள் செய்து அவர் பாட வச்சாரோ அதே மாதிரி முத்துசுவாமி தீட்சிதர் வந்து திருத்தணி முருகன் மேல அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு போய் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வயதான ஒரு முதியவர் மாதிரி வந்து அவருடைய பிரசாதமாக ஒரு கல்கண்டை வந்து அவர் வாயில கொடுக்குறார். அவர் சுவாமியோட பிரசாதம் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த பிரசாதத்தை எடுத்துட்டதுக்கு அப்புறம் அவருக்கு அந்த பாடல் வந்து திவ்யமா கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதான் விஷயம். அப்ப அவரே சொல்றார், அடுத்த கண்மூடி அவர் தியானத்தில் இருக்கும்போது அந்த முதியவர் வந்து முருகனா அவருக்கு காட்சி கொடுக்கிறார். ஸோ அவருக்கு வந்து பிரத்யக்ஷ தெய்வம் யாருன்னு சொன்னா முருகன் தான் அவருக்கு அருள் செய்து அந்த முதல் பாடலை துவக்கி வைக்கிறார். நம்ம விஷயத்துக்குள்ள போயிடலாம். முதல் பாடல் வந்து श्रीनाथति गुरु गुगो जयति जयति श्रीनाथति குரு குகோ ஜெயதி ஜெயதி ஸ்ரீ. இதுதான் முதல் பாடல். அவருடைய
முருகனை குறித்து பாடிய பாடல். அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் விரிவா பேசுவோம். அப்புறம் எந்தெந்த சுவாமியை பத்தி பாடியிருக்கார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, சரஸ்வதி மேல அதிகமான கீர்த்தனை பாடியிருக்கார், அம்பாள் மேல பாடியிருக்கார், சிவன் மேல பாடியிருக்கார், முருகர் மேல. இந்த 4 பெருமாள் மேலேயும் கொஞ்சம் அதிகமான கீர்த்தனைகள் பாடியிருக்கார். அதை தவிர மொத்தம் 500 கீர்த்தனை கிட்ட நமக்கு இப்ப கிடைக்கிறது. நிறைய பண்ணியிருக்கலாம். அந்த காலத்துல அவ்வளவு ஒரு இதெல்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாதனால அங்கங்க அவங்க சிஷ்யர்கள் கிடைச்சதை தான் நமக்கு சேர்த்து கொடுத்துருக்காங்க. அது 500 பாடல் கிட்ட தான் இருக்கு. அதுல பார்த்தோம்னா நம்ம இப்ப எல்லா தெய்வங்களையும் பத்திய பாடி இருக்கக்கூடிய மும்மூர்த்திகள்ல முக்கியமானவர் இவர்தான். தியாகராஜருக்கு வந்து பிரதானமான சுவாமி வந்து ராமர் தான். ராமர் தான் அவருக்கு உயிர். ராமருக்காக தான் எல்லாமே பண்ணார். அதை ஒற்றி ஆஞ்சநேயர். அதே மாதிரி இப்போ திருப்பதி போகும்போது திருப்பதி பெருமாளை பற்றி, ஸ்ரீரங்கம் போகும்போது ஸ்ரீரங்கம் பெருமாளை பற்றி, அவர் ஊரில் இருக்கக்கூடிய பஞ்சநதீஸ்வரர் பற்றி, இப்படி கொஞ்சம் கீர்த்தனைகள்லாம் பாடியிருக்கார். ஆனால் பிரதானம் வந்து ராமன் தான். ஷியாமா சாஸ்திரி எடுத்துனோன்னா பிரதானம் வந்து அம்பாள் தான். அவருக்கு அம்பாள் வந்து அம்மாவாக தான் பாடியிருக்கார். அவ்வளோ ஒரு பக்தி. அதெல்லாம் தனித்தனியாக ஒன்று ஒன்று பார்ப்போம் நமக்கு டைம் இருக்கும்போது. உருக்கமான பாடல். அம்பாள் அப்படியே நேரடியாக கண்ணில் பார்க்க மாதிரி, அம்மாவை பார்க்குற மாதிரி அமைச்சு பாடியிருக்கார் ஷியாமா சாஸ்திரி. அதே மாதிரி முத்துசுவாமி தீட்சிதரை பார்க்கும்போது இந்த 4 தெய்வங்களை பற்றி அதிகமாக பாடினாலும் எல்லா தெய்வங்களையும் பாடியிருக்கக்கூடிய, அதே மாதிரி 72 ராகங்கள்லையும் பாடியிருக்கார். இப்போ பொதுவாக வந்து நம்ம பத்ததியில் வந்து தேவதா தியானம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது தேவதைகளை தியானம் பண்ணிட்டு நம்ம அடுத்த காரியத்தை பார்க்குறோம். தேவதா தியானத்தில் பிள்ளையார்ல ஆரம்பிச்சு பிள்ளையார், முருகன், சரஸ்வதி, சிவன், பார்வதி, ராமன், கிருஷ்ணன், வெங்கடாஜலபதி, அப்புறம் குருமார்கள், அப்புறம் வந்து கடைசியா ஆஞ்சநேயர், அதுக்குள்ளெல்லாம் நரசிம்மர், இப்படி நிறைய விஷயங்கள் கடைசியா. ஆனால் பிள்ளையார்ல துவங்கி ஆஞ்சநேயரை முடிக்கிறது வந்து ஒரு தேவதா தியானம் அப்படிங்கிற சொல்ற வழக்கம். எப்படி நம்ம எல்லா செயலுக்கும் முதல் கடவுள் பிள்ளையாரோ, அதே மாதிரி ஒரு உற்சவம் முடிக்கிறதுனா கடைசி ஆஞ்சநேயர் உற்சவம் பண்ணி தான் அந்த திருவிழாவை முடிப்பாங்க. ஸோ ஆஞ்சநேயருங்கிறது நம்ம எப்படி சைவத்தில் வந்து சண்டிகேஸ்வரர் எப்படி பிரதானமோ, அதே மாதிரி வைஷ்ணவத்தில் வந்து ஆஞ்சநேயர். அந்த ஆஞ்சநேயரை சொல்லி முடிக்கிறது வழக்கம். ஸோ தீட்சிதர் வந்து பிள்ளையார்லேருந்து ஆரம்பித்து ஆஞ்சநேயர் வரைக்கும் எல்லா சுவாமிக்கும் கீர்த்தனை பாடியிருக்கார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். விஜி டீச்சர் கொஞ்சம் மியூட் பண்ணணுமாம். உங்களுடைய கம்ப்யூட்டர் மூட் ஆகாம இருக்குன்னு சொல்றாங்க, கொஞ்சம் பாருங்க. ஸோ அதே மாதிரி இப்போ தீட்சிதருடைய ஸ்பெஷல்னா எல்லா தெய்வங்களையும் பற்றி அவர் பாடியிருக்கிறது ஒரு விசேஷம். சரி, இப்போ வந்து இந்த கீர்த்தனைக்குள்ள போவோம். சரி, நானே இப்போ ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட தொடர்ந்து பேசிட்டேன். ஸோ நான் இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால், இது ஒரு பேச்சு இதுவாக இல்லாமல் ஒரு கலந்துரையாடல் மாதிரி இருக்கலாம் அப்படின்னு தான் யோசித்தோம். ஸோ இங்கே ஆல்ரெடி நம்ம அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கன்னடா வளாகத்தில் படிக்கக்கூடிய 2 மாணவிகள், இன்றைக்கு அவங்கெல்லாம் வாத்தியார்கள், டீச்சர். ஸோ பழைய மாணவிகள், அவங்கள கொஞ்சம் இதில் இன்ட்ராக்ட் பண்ணி கேட்குற மாதிரி வச்சுக்கிட்டா இந்த செக்ஷன் நல்லா இருக்கும்னு யோசித்தோம். அதில் வந்து இன்றைக்கு வந்திருக்கக்கூடியவங்க சுகந்தி வசீகரன், அவங்களும் நம்ம மாணவி தான். மற்ற லோகா வந்துட்டாங்களாம்மா? வந்துட்டா சார். லோகா அவங்களும் வந்திருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்று அவங்கள இதில் கலந்து நம்ம விஷயத்த பேசலாம்னு யோசிக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கம்மா. சுகந்தி அவங்க கேட்டுருந்தீங்க இல்லையா? வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க.
யா சார், நாங்கள் இப்போ கேட்க இருந்தது நீங்க எல்லாமே எங்க ஆன்சர் தந்துட்டீங்க சார். ஐயோ. கிருத்திகள் இந்த மொழிகள்ல அமைச்சிருக்கிறாருன்றதுக்கான நீங்க ஆன்சர் தந்திருக்கிறீங்க. 3 மொழிகள்ல செய்திருக்கிறார், தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம்ன்றது நீங்க தந்துட்டீங்க. அதை நான் ஒரு கேள்வியா வச்சிருந்தது, சரி. அது தந்திருக்கிறீங்க சார். மற்றது அவருக்கு அந்த முருகன் அனுக்கிரகம் அப்படி கிடைச்சது, ஆமா. அதுவும் நீங்க அந்த சொல்லியிருக்கீங்க. விஷயத்துல வரும்போது அந்த பாடல் சொன்னேன் இல்லையா, ஸ்ரீநாதி ஸ்ரீநாதாதி ஸ்ரீநாதா. குரு குஹோ. ம், ம். அந்த பாடல்ல ஒரு விசேஷம் இருக்கு. அவர் எல்லா பாடல்லையும் விசேஷம்தான். இதுல வந்து சொல்றேன். நம்ம பொதுவா கர்நாடக சங்கீதத்துலமா முதல் ராகம் பசங்களுக்கு சொல்லி வைக்கக்கூடிய ராகம் வந்து மாயா மாளவ கவுள. அந்த ராகத்துல தான் நம்ம சொல்றோம் இல்லையா. ம். நீங்க இப்போ சரளி வரிசை, ஜெண்ட வரிசைலாம் படிச்சிருப்பீங்க. என்ன ராகத்துல படிச்சிருப்பீங்க? மாயமாலா கவுண்டர். அதில் தான் கிட்டத்தட்ட கீதம் வரைக்கும் நம்ம எல்லாமே முதல் தரம் முதல் படிக்கும்போது மாயாமாளகோவில் தான் படிக்கிறோம். ஸோ இந்த கீர்த்தனை வந்து அழகாக அமைஞ்சது வந்து மாயாமாளகோவில் தான் அமைஞ்சிருக்கு. ரெண்டாவது விஷயம் இதில் என்ன நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால், ஸ்ரீநாததி குரு குகோ ஜெயதி ஜெயதி ஸ்ரீநாததி குரு குகோ ஜெயதி ஜெயதி ஸ்ரீ. இதுதான் பல்லவி. பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை மாத்திரம் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஒவ்வொரு கீர்த்தனையும் எடுத்து பார்த்தாலே நிறைய விஷயம் இருக்கு. ம். இந்த ஸ்ரீநாதாதி குரு குஹோ ஜெயதி ஜெயதி, அந்த குரு குஹோங்கிற அவருடைய முத்ரை. முத்ரைன்னு சொல்றது வந்து எல்லா சுவாமியும் நம்ம பாட்டு அவங்க பாடும்பொழுது இன்னாருடைய பாட்டு அப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா அவங்களுடைய முத்ரை வந்து அதில் இருக்கும். தியாகராஜருக்கு தியாகராஜா அப்படிங்கிற முத்திரையே அவருடைய பாட்டில் வரும். ஷியாமா சாஸ்திரிக்கு ஷியாமகிருஷ்ண சோதரி அல்லது ஷியாமகிருஷ்ணா, ஷியாமா இப்படி வந்து வரும். தீட்சிதரோட முத்திரை வந்து குரு குஹ. குரு குஹன்னு சொன்னால், குஹன்னா முருகன், எனக்கு குருவாக இருக்கக்கூடிய அந்த முருகனை தியானிக்கிறேங்கிற மாதிரி எல்லா கீர்த்தனையிலையும் வரும். ஸோ இவர் முதல் கீர்த்தனையும் வந்து ஸ்ரீநாதாதி குரு குஹோ ஜெயதி ஜெயதி அப்படின்னு சொல்கிறது. இதில் இந்த முதல் வரியில் என்ன விஷயம் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஆரம்ப காலத்தில் நமக்கு முதல்ல சொல்லி கொடுக்க விஷயம் வந்து ஆரோகணம் அவரோகணம். ஆரோகணம் சொன்னால் ஸ்வரங்கள் ஒன்று ஒன்றா கீழேந்து மேல் படிக்கு போகிறது. சரி க ம பத நீ ச சனி த ப மகரி சா, இது அவரோகணம். அதாவது ஏறுநிலை இறங்குநிலை. தமிழில் சொல்லணும்னா ஒவ்வொரு ஸ்வரமாக ஏறிட்டே போகும், அதே மாதிரி இறங்கிட்டு வரும். இந்த ராகத்துக்கு என்னென்ன ஸ்வரங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு அவுட்லைன் காமிக்கக்கூடியது அந்த ஆரோகணம் அவரோகணம். இந்த ஆரோகணம் அவரோகணம் வரத்துக்கூடிய அதுக்குள்ளே இருக்கிற ஸ்வரங்கள் தான் இந்த நம்ம என்ன ராகம் படிக்க போகிறோமோ அந்த ராகத்தில் வரும். அதுக்கான ஒரு அவுட்லைன் தான் இந்த ஆரோகணம் அவரோகணம். அப்படி பார்க்கும்போது இதில் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தா, ஸ்ரீ நாதி சரி கமா பதனி ச குரு குஹோ ஜெயதி ஜெயதி நீதப மகரி, அந்த ஆரோகணம் அவரோகணத்திலே முதல் வரியில வச்சுட்டார். அப்போ நீங்கள் போய் தனியாக இந்த இந்த என்ன ராகம்னு கண்டுபிடிக்க தேவையில்லை, இந்த ராகத்தில் என்ன ஸ்வரம் வரணும்னு நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை. அவரே அழகாக முதல் வரியிலேயே ஸ்ரீநாதாதி குரு குஹோங்கிறதுலே சரிகமா பதனிசா சானிதப மகரிசாங்கிற மாதிரி அது வந்துடுச்சு. முதல் விஷயம் ராகம். ஃபஸ்ட்டு நம்ம பத்துக்க வேண்டியது மாயாமௌலகளை. ரெண்டாவது மாயாமௌலகளோட ஆரோகணம் அவரோகணம். மூணாவது விஷயம், இது வந்து முதல்ல படிக்கக்கூடிய விஷயம் இல்லை, நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் வந்து பின்னாடி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுட்டு அதில் கொஞ்சம் வேலைப்பாடுகள் பண்ணும்போது என்ன விஷயம் பண்ணுறோமோ அதையே இப்போ முதல் பாடல்லையே வச்சு காமிச்சிட்டார். என்னன்னா ஸ்ரீநாதாதி, இந்த அரை ஆவர்த்தனம் வந்து என்ன காலத்தில் போகிறது சொல்லுங்க பார்ப்போம். சங்கீதத்தில் 3 பாடல் பாடும்போது காலங்கள் இருக்கு. காலம் விளம்பித காலத்துல விளம்பிதத்துல போகுதா? என்னது? முதலாம் காலத்துல விளம்பித காலத்துல முதல்ல விளம்பர காலத்துல போகுது. சரி கமா, முதல் காலம்னா ஒரு தட்டுக்கு ஒரு ஸ்வரம், அதான் முதல் காலம். அப்புறம் குரு குஹோ, இது
இந்த காலமா செகண்ட் சி செகண்ட் மத்தியமத்துல போகுது. ஆ, ரெண்டாம் காலம் மத்தியம காலத்துல சதி கம்மா பதனிசா பதனிசா ரெண்டாவது காலத்துல போகுது. அப்புறம் ஜெயதி ஜெயதி மூணாவது காலத்துல வந்து பொருத்தம். மகரி. ஸோ 3 காலத்தையும் அதை வச்சு காமிச்சிட்டாரு ஃபர்ஸ்ட் கீர்த்தனையிலேயே, ஃபர்ஸ்ட் வரியிலேயே. அது ஸ்பெஷல் என்னன்னா ஃபர்ஸ்ட் வரியிலே அவர் அந்த இந்த கீர்த்தனை என்ன என்ன எசன்ஸு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுவார். அதுதான் அவருடைய விஷயம். ஸோ ஸ்ரீநாததி குரு குகோ ஜெயதி ஜெயதி சதி கம்மா பத்தனி ச நிதப மகரி சா அப்படி அழகா வச்சிருக்க. இதெல்லாம் வந்து சாமான்யமாக யாரும் யோசிச்சு தான் செய்யணும். பின்னாடி பிற்காலத்தில் இதை யோசிச்சு செஞ்சவங்க இருக்காங்க. இதே டைப்பை இதை வந்து ஒரு ஒரு பேசிக்காக வச்சுட்டு நம்ம இப்போ வந்து இந்த அலங்காரங்கள்லாம் சொல்லி வைக்கும்போது குழந்தைகளுக்கு அப்படி தான் நம்ம சொல்லி வைக்கிறோம். சில அடிப்படை பாடங்கள் சொல்லும்போது முதல் அலங்காரத்திலே ஃபர்ஸ்ட் ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீட் வரா மாதிரி பண்ணுறோம். அதுக்கெல்லாம் முன்னோடி தீக்ஷிதர் தான். அதே மாதிரி இதை வந்து நம்ம இதுலேயும் கொண்டு வரலாம். வர்ணங்கள் பாடும்போது கூட இதை நம்ம அதில் அப்ளிகபிள் பண்ணி பண்ணுறாங்க நிறையா. நான் அது தனியாக ஒரு நாள் நம்ம எடுப்போம் நாளைகளில் எப்படி அந்த 3 காலத்தையும் ஒரு ஆவர்த்தனத்துக்குள்ளே கொண்டு வருது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது நம்ம வர்ணங்களில் எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஆனால் ஃபஸ்ட்டு கீர்த்தனையிலே அவர் பண்ணியிருக்காருங்கிற விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் என்ன உங்களுக்கு கேள்வி இருக்கு சொல்லுங்க. இதுவும் நீங்க சொல்லிட்டீங்க சார். தீட்சிதர் எந்த சுவாமி மீது கூட ஆமா, பாட்டு பாடி முக்கியமா இருக்கிறது? வந்து அதான் சொன்னேன், சரஸ்வதி, அம்பாள், முருகன், சிவன் அதிகமா பாடியிருக்கார். அதை பிடிச்ச தெய்வம் ஆமா, அந்த கமலாம்பா மேலதான் அதிகமா கீர்த்தனை அவர் பாடியிருக்கார். விஷயம். அடுத்தது அவர் கையாண்ட ராகங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுவீங்களா சார்? பொதுவா தீக்ஷிதர் வந்து நிறைய புதுமையான ராகங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கார். ஏன்னா அவருக்கு வந்து பரிச்சயம் ஹிந்துஸ்தானி சங்கீதத்திலேயே அவருக்கு நிறைய பரிச்சயம் இருக்கு. நம்ம கர்நாடக சங்கீதத்தில் எப்படி பேசிக்காக நம்ம பல விஷயங்கள் இருக்கோ அதே மாதிரி ஹிந்துஸ்தானி ராகங்களில் அவருக்கு நிறைய பரிச்சயம் இருக்குது, படிச்சிருக்கார். அந்த நோட்ஸ் எல்லாம் கொண்டு வச்சு நிறைய புதுமை பண்ணியிருக்கார். உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறது என்னென்னா கொஞ்சம் தெரிஞ்ச விஷயமா சொல்லலாம். எல்லாரும் நீங்கள் கேட்டிருப்பீங்க, அதை முதல்ல சொல்லுவோன்னு பார்க்குறேன். இந்த பிருந்தாவன சாரங்கா அப்படிங்கிற ராகம் நம்ம ஹிந்துஸ்தானிலேருந்து எடுத்துக்கொண்ட ராகம் தான். அதில் வந்து எல்லாரும் பிரசித்தமாக கேட்ட பாடல் ஒன்று இருக்குது இல்லையா? ரங்க பூர விஹார ஸ்ரீரங்க பூர விஹார அப்படின்னு எம்எஸ் தான் முதல்ல பாடி எல்லாருக்கும் கேட்டிருக்கக்கூடிய ஒரு பாடல். அதில் வந்து அவர் அந்த ராகத்தில் பாடியிருக்கார். சரணத்துலலாம் நிறைய பிராசங்கள்லாம் இருக்குது. அதை பற்றி நம்ம தனியாக பார்ப்போம், பிராசங்கள்ங்கிற சப்ஜெக்ட் வரும்போது பார்ப்போம். அதே மாதிரி கர்நாடக தேவகாந்தாரியில் ஒரு பாடல் காயாரோகணேஸ்வரம்னு, காயா ரோகணேஷம் பஜரே ரே மானச கலிகல்மஷாபகம் சிவராஜதானி க்ஷேத்ரசிதம் காயா ரோகணேஷம் பஜரே அப்படின்னு ஒரு கீர்த்தனை. அது வந்து கர்நாடக தேவகாந்தாரி வேறு யாரும் அதில் அப்போ அவருக்கு பீரியடில் பண்ண மாதிரி இல்லை. ஸோ இதை மாதிரி நிறைய இந்துஸ்தானி ராகங்கள் நிறைய பண்ணியிருக்கா. அதே மாதிரி இந்த பத்தத்தி 72 ராகங்களுமே நம்ம படிக்கிற 72 ராகங்களுக்கு என்ன பேர் பார்ப்போம். என்ன யாருடைய மேலகர்த்த ராகங்கள், மேலகர்த்தா ராகத்தில் யாருடைய நம்ம இதை ஃபாலோ பண்ணுறோம்? எந்த மேலகர்த்தா நம்ம ஃபாலோ? பொதுவாக நம்ம வெங்கடமகியோட விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணுறோம். அதுக்கு சம்பூர்ண மேள பத்தத்தின்னு பேர். தீக்ஷிதர் வந்து அசம்பூர்ண மேள பத்ததி அப்படிங்கிற ஒரு பத்ததி பண்ணியிருக்கார். அதை பற்றி தனியாகவே நம்ம ஒரு நாளைக்கு பார்க்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் அது.
ஸோ நான் மேலோட்டமாக சொல்கிறேன். ஸோ அந்த விஷயம் அதில் வந்த நிறைய ராகங்கள் வந்து கொஞ்சம் புதுமையான ராகங்கள் நிறைய பண்ணியிருக்கார். ஸோ அவருடைய அந்த பத்ததிக்கு பேர் அசம்பூர்ண மேள பத்ததி என்று பேர். அதே மாதிரி நம்ம இப்போ இந்த நோட்டு ஸ்வரங்களை பற்றி சங்கராபரணத்தில் நீங்கள் கேட்ட ராகம் தான் அது. ராகங்கன்னா கூட அது முக்கியமாக தீக்ஷிதர் வந்து கீர்த்தனை வந்து பேசிக் வந்து கமக்கம் தான். ஏன்னா அவர் வந்து வீணையில் பெரிய வித்வான். ஸோ அந்த வீணையில் எப்படி கமகங்கள் வருது அந்த பேஸ் பண்ணி தான் அவரோட கீர்த்தனை எல்லாமே அமைஞ்சிருக்கும். அது பட்டம்மாள் ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வாய்ப்பு இருந்தால் எடுத்து கேளுங்க. பட்டம்மாள் வந்து டிகே பட்டம்மா அவங்க வந்து தீக்ஷிதரோட டிசைபிள்கிட்ட டைரக்டாக படித்தவங்க. பாலசுவாமி தீக்ஷிதர்கிட்ட அவர் ஒரு கீர்த்தனை சொல்லி கொடுத்தார் அப்படின்னு கூட அதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து வீணையை பேஸ் பண்ணி தான் அந்த கீர்த்தனங்கள் அமைச்சிருப்பாங்க. வீணையில் எப்படி வாசிக்கிறோமோ அதே மாதிரி தான் அது பாட்டுக்கு ரொம்ப இணக்கமாக இருக்கிறது வந்து வீணை தான். குரலுக்கு அடுத்தது வந்து வீணை தான் ரொம்ப பாட்டு மாதிரியே கேட்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நிறையா கீர்த்தனங்கள் அதில் அவர் பண்ணியிருக்கார். அப்படி சார் பார்க்கும்போது இந்த நோட்டு ஸ்வரம் அப்படிங்கிறத எப்படி சங்கராபரணத்தில் அமைச்சிருக்கார். ஏன்னா கமகம் தான் முக்கியம். ஆனால் கமகம் இல்லாமல் நோட்டு ஸ்வரம் எப்படி பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன குழந்தைகள்லாம் நம்ம சொல்லி வைப்போம் இல்லையா. ஒரு கீதங்கள் சொல்லி வைக்கும்போது க க க ம க ரி ச ரி ச நீ சரி நீ சாரி க ச க க க ம க ரி ச ரி ச ரி க ம க ரி க ச ப ச நீ ச. இது முழுமையாக நோட்டு ஸ்வரம். இந்த மேல்நாட்டு சங்கீதத்தில் சொல்லக்கூடிய இந்த மேஜர் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க சங்கராபரணத்தை. அந்த மேஜர் ஸ்கேலில் வரக்கூடிய ஸ்வரங்களை கொண்டு இந்த நோட்டு ஸ்வரம் அமைச்சிருக்கு. இதில் வந்து பிளெயினாக முதல்ல குழந்தைங்களுக்கு சொல்லி வைக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கமகங்கள்லாம் பற்றி தெரியாது ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு. அதனால க க க ம க ரி ச ரி ச அப்படின்னு சொன்னால் எல்லாமே பிளெயின் நோட்டாக சங்கராபரணத்தில் வச்சு பண்ணியிருக்கார். அதேமாதிரி ஷியாமளே மீனாட்சி சுந்தரேஸ்வர சாட்சி அப்படின்னு ஒரு கீதம், நிறைய கீதம் பண்ணியிருக்கார். சும்மா ரெண்டே ரெண்டு உங்களுக்கு அது சொன்னேன் ஒரு இதுக்காக. இந்த காக அமகரீஸ்வரி சொன்னேன்ல, அதுக்கு வந்து சாகித்யம் வந்து சக்தி சகித கணபதிம் சங்கராதி சேவிதம் விரத்த சகல முனிவர சுரராஜ வினுத குரு குஹம். அழகாக வச்சு ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தைகளுக்கு சொல்லி வைக்கும்போது ரொம்ப ஆசையாக பாடும். சக்தி சகித கணபதிம் க க க ம க ரி ச ரி ச. கமக்கங்களே இல்லாமல் ரொம்ப பிளைனாக அதை சொல்லி வச்சிருப்பார். அழகாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த ராகங்களை பற்றி நீங்கள் கேட்ட இல்லையா, அதுக்கான விஷயம். நிறைய ராகம் இருக்கு. கர்நாடக சுத்த சாவேரிங்கிற பண்ணியிருக்கார். துவஜாவந்தி ராகம் அது எல்லாருக்கும் பிரசித்தமாக சார் தெரிஞ்ச எனக்கு ராகம். சொல்லுங்கம்மா. எனக்கு சார் என்னன்னா இந்த தஞ்சை நால்வருடைய குரு வந்து முத்துசுவாமி தீட்சிதர் தான். அப்ப அதுக்கு எப்பயுமே வயலின் வந்து முதல்ல வயலின கர்நாடக சங்கீதத்துக்கு அறிமுகப்படுத்தியவர் வடிவேலுன்னு சொல்லிதான். நிறைய இப்ப டான்ஸ் ஓரியன்டா படிக்கும் பொழுதோ மியூசிக் ஓரியன்டா படிக்கும் பொழுதோ ஆமா. படிச்சு. ஆனா ஆக்சுவலி தீட்சிதர் தான் முதல்ல கர்நாடக சங்கீதத்துல வயலினை வாசிச்சவர். அப்படியா? தீட்சிதர் கிடையாது, பாலுசுவாமி தீட்சிதர்னு அவருடைய அவருடைய அவா தான் அதை வந்து அந்த வயலின், அதாவது மேல்நாட்டு வயலினை வந்து உள்ள கர்நாடக கையாண்டு அதை நம்ம சங்கீதத்துக்கு தகுந்த மாதிரி அந்த இதெல்லாம் மாற்றி கித்தி பண்ணது வந்து பாலுசுவாமி தீட்சிதர் அந்த வகையரா தான். அது நம்ம அப்புறம் அந்த வடிவேலு வந்து அதுக்கப்புறம் அதெல்லாம் அதோட அதுக்கப்புறம் அவங்க எடுத்துன்னு அவங்கள்ட்டேருந்து படித்து வந்தவங்க அவங்கெல்லாம் அதை இது பண்ணி. பிரபலம். ஓகே. ஆமாம், அதான் விஷயம். தீட்சிதர் கையாண்டது வந்து மெயினாக வீணை தான். இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது துவஜாவந்தி ராகம் அதில் வந்து அகிலாண்டேஸ்வரி எல்லாம் கேட்டு அகிலாண்டேஸ்வரி
ரக்ஷ மாம் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி ரக்ஷ மாம் அப்படின்னு ஒரு கீர்த்தனை. அது ரொம்ப அழகான துஜாவந்தி ராகம், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி புதுமையான ராகம் நிறைய சொல்லலாம். நான் வந்து சொல்லியிருக்கேன். ம். ஸோ அதே மாதிரி புதிய ராகங்கள் நிறைய கையாண்டிருக்கேன். அப்புறம் என்னம்மா சொல்லுங்க. இதுல சார் அலங்காரங்களை இதுல ஸ்திரீகள்ல அலங்காரங்களை பற்றி ஆமாம், சொல்லுங்க சார். அது என்னென்ன கீர்த்தனையில் உள்ள அலங்காரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4-5 அலங்காரம் மட்டும் சொல்கிறேன். நிறைய விஷயம் இருக்கு. அலங்காரங்கள்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம முதல்ல கற்றுக்குறோம்ல, அந்த அலங்காரம் இருக்கு, சரி கம சரி சரி, அந்த அலங்காரம் கிடையாது இது. அலங்காரம்னா அதில் உள்ள ஸ்பெஷாலிட்டிஸ் என்னென்ன மாதிரி ஒரு இப்போ பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது தான் அலங்காரங்கள்னு பொதுவாக சொல்கிறது. புதிய அலங்காரங்கள் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா மத்தியம கால சாகித்யம் அது வந்து தீக்ஷர் நிறைய பண்ணியிருக்கு. இப்போ இந்த எந்த கீர்த்தனை எடுத்தாலும் அதில் மேக்சிமம் அதில் இருக்கும். இப்போ இந்த காயாரோகம்னு சொன்னேன் இல்லையா, அதிலே பாருங்க, ரோ கணேசம் பஜரே ரே மானச, அது வரைக்கும் கீழ்காலம். அப்புறம் அதே பல்லவியிலேயே மத்தியம காலம் பாடியிருக்கார். காயாரோகணி கலிகல்மஷாபகம் சிவராஜதானி க்ஷேத்ரசிதம் காயா, அந்த முதல் வரியிலேயே வந்து மத்தியம கால சாகித்யத்தை அது வச்சிருக்காரு. அது ஒரு அலங்காரம். நிறைய கீர்த்தனையும் நீங்கள் பார்க்கலாம், மத்தியம கால சாகித்யம் இருக்கும். தீக்ஷத்தரோட கீர்த்தியில் அது முக்கியமாக பிரதானமான அலங்காரம். ஒரு ஸ்பீடில் போயிட்டு இருக்கும் போதே அடுத்த ஸ்பீடு அதே வரியில் வரும். அதுதான் அந்த விஷயம். காலம்னா டக்குன்னு புரியாது சில பேருக்கு, அதனால சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்பீடில் பாடிட்டே இருக்கார் முதல் வரி, அதுலேயே வந்து செகண்ட் ஸ்பீடு வரா மாதிரி அந்த கீர்த்தனை அமைச்சிருப்பார். அதுதான் மத்தியம கால சாகித்யம் பேர். அது நிறைய தீட்சை பண்ணியிருக்கார். அது ஒரு அலங்காரம். ரெண்டாவது வந்து சமஷ்டி சரணம் அப்படின்னு ஒன்று பண்ணினது தீக்ஷர் தான் நிறைய பண்ணியிருக்கார். சமஷ்டி சரணம்னா என்னென்னா பொதுவாக கீர்த்தனையில் பல்லவி அனுபல்லவி சரணம் இப்படி இருக்கும். தீக்ஷர் கிருதி சிலதெல்லாம் நிறைய வந்து பல்லவி இருக்கும், அப்புறம் வந்து சமஷ்டி சரணம். சமஷ்டி சரணம்னா அனுபல்லவி சரணமும் சேர்ந்த மாதிரி ஒரே விஷயத்தில் முடிஞ்சிடும். தனியாக சரணம்னு இருக்காது, தனி அனுபல்லவி இருக்காது. அது ஒரு பெரிய சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி வைக்கும்போது சின்ன பாடல்லாம் சொல்லி வைக்கலாம். விஷயம் நிறையா இருக்கும், இருந்தால் கூட சின்னதாக கொடுத்துருப்பார். அதுக்கு பேர் அந்த சமஷ்டி சரணம்ங்கிற அலங்காரத்தை பண்ணினதும் தீக்ஷர் நிறைய பண்ணியிருக்கார். ரெண்டாவது வந்து அந்த பிராசங்கள்லாம் இருக்கு இல்லையா, பிராசம்னு சொன்னால் இப்போ தமிழில் பார்த்தோன்னா அந்தாதின்னு நம்ம சொல்லுவோம். அந்தாதின்னு சொன்னால் இந்த பாடலுடைய முடிவு, அந்தம் இருக்கு இல்லையா, அந்தம்னா முடிவுன்னு அர்த்தம், ஆதினா துவக்கம். ஸோ ஒவ்வொரு பாடலுடைய முடிவு வந்து அடுத்த கீர்த்தனைக்கு அது ஆரம்பமாக இருக்கும். அடுத்த அடுத்த பாடலுக்கு அந்த வரி வந்து ஆரம்பமாக வச்சு பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பேர் அந்தாதின்னு தமிழில் சொல்கிறோம். இப்போ அதே மாதிரி பிராசம்னா என்ன, ஆதி பிராசம்னா முதல்ல தூங்கக்கூடிய விஷயங்கள், அந்திம பிராசம்னா கடைசியில் முடியக்கூடிய விஷயங்கள். இதை வச்சு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அது நிறைய தீக்ஷிதர் பண்ணியிருக்கார். இப்போ வேறு கீர்த்தனை எடுத்து நம்ம நிறைய பார்க்கலாம். இதில் உங்களுக்கு சொல்கிறதுக்கு சுருட்டியில் ஒரு கீர்த்தனை இருக்குது, நிறைய கீர்த்தனை இருக்குது, டக்குன்னு நான் எடுத்து வச்சுன்னு சொல்ல. ஸ்ரீ வெங்கடகிரீஷமாலோகையே அப்படின்னு ஒரு கீர்த்தனை இருக்கு இல்லையா, அதில் வந்து சரணத்தில் பார்த்தோன்னா பிராசனம் எவ்வளோ அழகாக வச்சுருக்காருன்னா, அலமேலு மங்கா சமேதம் அனந்த பத்மநாபமதீதம் கலியுக பிரத்யக்ஷ விபாதம் கஞ்ச ஜாதி தேவோபேதம் ஜலதர சந்நிப சுந்தர காத்திரம். ஜலதர சந்நிப சுந்தர காத்திரம், அதுக்கு முதல்
பிராசம் என்ன? ஜல அப்படிங்கிற பிராசம் முதல்ல இருக்கு. ஜலதர சந்நிப சுந்தர காத்திரம். காத்திரம்ங்கிறது கடைசி பிராசம். புரிஞ்சுதா உங்களுக்கு? அந்த கடைசி எழுத்து வந்து காத்திரம் அப்படின்னு முடியுது. ரெண்டாவது வழி பார்த்தீங்கன்னா ஜலருகமித்ராப்ஜ சத்ரு நேத்திரம். காத்திரம் அப்புறம் நேத்திரம். கலுஷாபக கோகர்ண க்ஷேத்திரம். க்ஷேத்திரம் கருணாரச பாத்திரம் சின்மாத்திரம். மாத்திரம். இப்படி வந்து ஒரு பிராசம் ரொம்ப அழகா நிறைய கீர்த்தனைகளை பார்க்கலாம். நீங்க இனி இனி நான் ஒண்ணே எடுத்துக்காட்டுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க போய் எடுத்து பாருங்க. தீட்சை இருக்குல்ல, என்னென்ன கீர்த்தனை என்னென்ன பிராசம் வச்சிருக்காருன்னு பாருங்க. ரொம்ப அழகா வச்சிருப்பார். அது அப்படி அமைஞ்சிருக்கு அவருக்கு. அவர் தானாவே கொட்டுது, மழையா கொட்டுற மாதிரி, இங்க பனி கொட்டுற மாதிரி அவருக்கு கீர்த்தனை அப்படியே கொட்டும். நம்ம போய் தேடி தேடி என்னென்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கணும். அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் நிறைய அதில் இருக்கு. ஸோ இதில் ஆதி பிராசமும் வரும், அந்தி பிராசம் ரெண்டுமே வரக்கூடிய நிறைய அலங்காரங்கள் தீட்சர் பண்ணியிருக்கார். ஆதி பிராசம் மாத்திரமே பண்ணியிருக்கார். அதாவது முதல்ல வரக்கூடிய வரிகள்லாம் ஒரே மாதிரி வரக்கூடிய கீர்த்தனையும் பண்ணியிருக்கார். பின்னாடி முடியக்கூடிய எழுத்துக்கள்லாம் ஒரே மாதிரி வர மாதிரியும் பண்ணியிருக்கார். இந்த கீர்த்தனையில் நிறைய கீர்த்தனை பண்ணியிருக்கார். இந்த கீர்த்தனையில் ரெண்டுமே வரும், ஆதியும் வரும் அந்தமும் வரும். அப்படி ஒரு அற்புதமாக பண்ணியிருக்கக்கூடிய விஷயம். ஸோ அது ஒரு அலங்காரம். அப்புறம் த்விதீயாட்ச பரிசரணம்னு ஒரு அலங்காரம் இருக்கு. அது நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம், தெரிஞ்சுக்கணும் அவசியம் பாட்டுக்காரங்களா. த்விதீய அக்ஷர பிரஷ்னம் அப்படின்னு என்னன்னா, த்வி அப்படின்னா ரெண்டு, ரெண்டாவது த்விதி. த்விதீய அக்ஷரம், அக்ஷரம்னா எழுத்து, ரெண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வரணும். அதுதான் ஒரு கீர்த்தனைக்கு வந்து ஒரு முத்திரை மாதிரி. நீங்க பொதுவாக எல்லா பெரியவாளோட கீர்த்தனையிலையும் அதை பார்க்க முடியும். த்விதீய அக்ஷர பிரஷ்னம் கட்டாயம் வரணும். வந்தாதான் அது ஒரு 100 அந்த மார்க், அந்த கீர்த்தனைக்கு 100 மார்க் கொடுக்க முடியும். துரியாட்சரம் மிஷினா ஒரு ஒரு மார்க் கம்மி தான். அப்படிதான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்க வந்து எல்லா கீர்த்தனையும் நீங்க அந்த துத்தியாட்சர பிரஷ்னம் இருக்கா அப்படின்னு நீங்க பார்க்கலாம். நான் மணிரங்கு ராகத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாமவப்பட்ட அபிராமா அந்த கீர்த்தனை பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. எல்லா கீர்த்தனையும் இருக்கு. நான் மணிரங்கு புதிய ராகம் அதையும் சொல்லிட்டு சொல்றேன். மாமவ மாமவ பட்டாபிராம சகேய அப்படின்னு ஒரு கீர்த்தனை. மாமவ பட்டாபிராம. மாமவ பட்டாபிராமா இது பல்லவி. சரியா? பல்லவியில ரெண்டாவது எழுத்து என்ன? மாமவன்னா ரெண்டாவது எழுத்து என்னமா இதுல? ரெண்டாவது எழுத்து மா, குரல். அதே மாதிரிதான் இப்ப அனுப்பல்லவி பார்த்தோம்னா, கோமள கர பல்லவ பதகோதண்டராம. கோமள, கோமளன்னு ஆரம்பிச்சிருப்பார். ஃபர்ஸ்ட் மாமவ, ரெண்டாவது எழுத்து மா. அதே மாதிரி அனுப்பல்லவில கோமள, ரெண்டாவது எழுத்து மா. இதுக்கு பேரு துத்தியாட்சர பிரஷ்னம். ரெண்டாவது எழுத்து வந்து பல்லவியில என்ன எழுத்து இருக்கோ அதே எழுத்து தான் அனுப்பல்லவியில் வரணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அந்த துத்தியாட்சர பிரஷ்னம் வந்து ரொம்ப அழகாக நிறைய கீர்த்தனை, எல்லா கீர்த்தனையும் எடுத்து பார்க்கலாம். ஒன்னே ஒன்று தான் சொல்லியிருக்கேன், இதுக்கு டயவே இல்லை, இந்த சார் இந்த முத்து தீட்சிதருடைய கீர்த்தனைகள்ல மட்டும் அது பார்க்கணுமா? இல்ல நீங்க சொல்றீங்க இல்லை, எல்லா பெரியவாளோட கீர்த்தனையிலையும் உண்டு. அது இல்லைன்னா அதுதான் ஒரு நூறு குறைஞ்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் தீட்சதத்தில் வந்து நீங்க ரொம்ப அருமையா பார்க்கலாம். ஆனா இது வந்து ஒரு காமன் ரூல். இப்படி ஆமா ஆமா, துத்தியாட்சர பிரஷ்னம் எல்லாருடைய கீர்த்தனையில இருக்கு. முக்கியமான கீர்த்தனைகள் எல்லா பெரிவாலும் பண்ணியிருக்கா இல்லையா, அதுல எல்லாத்துலயுமே இது துத்தியாட்சரம் இருக்கணும், இருக்கும். அது துத்தியாட்சரம்னா என்னன்னு சொல்றதுக்காக உங்களுக்கு சொன்னேன். இன்னைக்கு பசங்களுக்கு பொதுவா தெரியாது. வேற என்னென்ன விஷயம் இருந்தாலும் இல்லாட்டியும் துத்தியாட்சர பிரஷ்னம் கட்டாயமா இருக்கும். இந்த அலங்காரங்கள்லாம் இல்லாட்டியும் விஷயம் இல்லை. ஆனா துத்தியாட்சரம்ங்கிறது பிரஷ்னம் அவசியம் இருக்கணும் அப்படிங்கிற விஷயம். அப்புறம் நிறைய விஷயம் மணி பிரபலம் பண்ணியிருக்கார். பின்னாடி வந்து ஸ்வராட்சரம் பண்ணியிருக்கார்.
சுராட்சரம் இருக்கு. சுராட்சரம் என்ன விஷயம்னா அதையும் சொல்லிடுறேன். ஸ்வரம் அக்ஷரம் ரெண்டும் ஒரே எழுத்தா இருக்கணும். ஸ்வரம் என்ன இருக்கு? சரி க ம ப த நி, இந்த 7 ஸ்வரம் தான் இருக்கு இல்லையா? இந்த ஸ்வரத்துக்கு என்ன எழுத்து வருதோ அதே எழுத்து வந்து பாட்டுலயும் வரணும். அதுக்கு பேரு ஸ்வராட்சரம்னு பேரு. அது நிறைய பேர் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு ஒரே ஒரு கீர்த்தனை சொல்லி காட்டுவேன். உம். ஸ்ரீ சுப்பிரமணியம்னு ஒரு தோடியில ஒரு கீர்த்தனை இருக்கு. ம் அதுல வந்து ஸ்ரீ சுப்பிரமணியோ மாம் ரக்ஷது, அந்த கீர்த்தனை எடுத்து பாருங்க பின்னாடி. அதுல அனுப்பல்லவில வந்து பாசமானவல்லி தேவ சேனோம், இது அனுப்பல்லவி. இதுல என்னென்ன எழுத்து வருது? பாசமான அப்படின்னு 4 எழுத்து இருக்கு. இதுல வந்து அவர் எப்படி வச்சிருக்காரு பாருங்க. பாசமான வள்ளி தேவசேனோம். பா, ஸ்வரம் வந்து பா, சாகித்யமும் பா. பா அப்படிதானே ஸ்வரம், அங்க பா தானே இருக்கு இல்லையா? எழுத்து என்ன இருக்கு? ப சமான, ப சா மா, ப சா மா அது ஸ்வரம். ப சா மா அது ஸ்வரம். சாகித்யம் என்ன இருக்கு? ப சமானவல்லி. சாகித்யமும் அதே எழுத்துல அமைச்சிருக்கிறதுக்கு பேரு ஸ்வர அக்ஷரம். ஸ்வரமும் ஒரே எழுத்துல இருக்கணும். நம்ம சாகித்யம் பாடுறோம் இல்லையா, அதோடைய எழுத்தும் ஒண்ணா இருக்கிறதுக்கு பேர் ஸ்வராட்சரம்னு பேரு. ரொம்ப அருமையா பண்ணியிருக்கார். நிறைய ஸ்வராட்சரம் பண்ணியிருக்கார். ஒன்னே ஒன்று உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். இதுதான் அலங்காரங்கள சிலது சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நம்ம விரிவா வேற ஒரு நாள் இருந்தா பார்க்கலாம். சரி, தேங்க்யூ சார், தேங்க்யூ. சந்தோஷம் சந்தோஷம். அவங்க உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க டக்குன்னு. மணி ஓடி போச்சே. எல்லாருக்கும் வணக்கம். தியாகராஜ சுவாமிகள் கேக்குதா நான் கதைக்கிறது? வணக்கம் லோகா, சொல்லுங்க. இப்பதான் கேக்குது. தியாகராஜ சுவாமிகள் பஞ்சரத்ன கீர்த்தனம், ஸ்ரீ ரங்கநாத பஞ்சரத்னம் மாதிரி தீட்சிதர் ஏதாவது குரூப்பா கீர்த்தனம் பண்ணியிருக்காரா? நிறைய பண்ணியிருக்காருமா, நிறைய. அது ஸ்பெஷாலிட்டியே வந்து தீட்சை தான் சொல்லலாம். அதாவது குரூப் கீர்த்தனை, கொத்து கீர்த்தனைகள். தமிழ்ல வந்து அதுக்கு பேர் கொத்து கீர்த்தனைகள்னு சொல்லுவோம். எப்படி தனித்தனி சுவாமி மேல ஒவ்வொரு கீர்த்தனை பாடியிருக்காரோ அதே மாதிரி ஒரே சுவாமி மேல ஒரே இடத்துல ஒரே விதமா பாடி கீர்த்தனைகளுக்கு பேர் கொத்து கீர்த்தனைகள்னு பேர். கொத்தா இருக்கிறதுன்னு சொல்லலாம், அதான் விஷயம். அப்படி எடுத்து பார்க்கும்போது ஒரு 4-5 விஷயம் சொல்லலாம், நிறைய இருக்கு. முக்கியமா வந்து அவர் நவாவரணம் அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்கார். ஆவரணம்னா 9 விதமான அலங்காரம் வச்சு ஒரு கீர்த்தனை, 9 கீர்த்தனை பாடியிருக்கார். அது வந்து முக்கியமாக 2 பேர் மேலே தான் பாடியிருக்காரு. ஒன்று வந்து கமலாம்பா நவாவரணம்னு பேர். ரொம்ப ஃபேமஸான தீட்சிதர் கிருத்தியில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து கமலாம்பா நவாவரணம். அது வந்து திருவாரூரில் இருக்கக்கூடிய தன்னுடைய இஷ்ட தெய்வமான கமலாம்பா மேலே பாடியிருக்கார் 9 கீர்த்தனை. அது ஒரு கோத்து கீர்த்தனை. அதே மாதிரி அபயாம்பிகா நவாவரணம் எங்கள் ஊர், அது அபயாம்பாள்னு பேர். ரொம்ப அற்புதமான தேவி அந்த ஊரில் இருக்காங்க. அந்த அபயாம்பாளை பற்றி அவர் பாடினது 9 விதமான விபக்தியில் பாடியிருக்கார். வெறும் 9 கீர்த்தனம் 9 அலங்காரம் இருந்தால் கூட விபக்தி அப்படிங்கிறது முக்கியம், அதுவும் பண்ணியிருக்கார். விபக்திங்கிறது தமிழில் வந்து இந்த விழின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி ஒரு விஷயம். அதான் முதலாம் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை அப்படின்னு தமிழில் இருக்கு இல்லையா? நம்ம தமிழுக்காக சொல்கிறேன். சிறுவன், சிறுவனை, சிறுவனால் அப்படின்லாம் வரிசையாக சொல்லிகிட்டே போவோம்ல வேற்றுமை. அந்த 9 வேற்றுமை வச்சு 9 கீர்த்தனை, ஒவ்வொரு கீர்த்தனையும் ஒவ்வொரு வேற்றுமையில் பண்ணியிருக்கார். அம்பாள், அம்பாளே, அம்பாளாள் அப்படிங்கிற மாதிரி அந்த தெய்வத்தையை வச்சு 9 விதமாக பண்ணியிருக்கார். ரொம்ப அற்புதமான கீர்த்தனை. தனியாகவே அதை நம்ம சப்ஜெக்டாக பார்க்கலாம். நவவித விஷயத்தில் பண்ணியிருக்கார்.
அபயாமல் நவாவரணம் பண்ணியிருக்காரா. அப்புறம் வந்து நவக்கிரக கிருதி அப்படின்னு 9 கீர்த்தனை. நவக்கிரகங்கள் இருக்காங்க இல்லையா, இப்போ சூரியன் சந்திரன், இந்த 9 சுவாமிக்கும் 9 விதமான கீர்த்தனை பண்ணியிருக்கார். அது ஒரு கொத்து கீர்த்தனை. அப்புறம் பஞ்சலிங்க கிருதி அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்கார். பஞ்சலிங்கம்ங்கிறது நம்ம 5 பூதங்கள் இருக்குங்க இல்லையா, காற்று, ஆகாசம், நீர், நெருப்பு, மண். இந்த 5 பூதங்களுக்கும் 5 க்ஷேத்திரம் இருக்கு. அந்த 5 லிங்கம் இப்போ வந்து வாயு லிங்கம் அப்படி எடுத்தோம்னா காளஹஸ்தி இருக்கு இல்லையா, திருப்பதிக்கு பக்கத்துல காளஹஸ்தின்னு ஒரு ஊர், அந்த ஊர்ல வாயு லிங்கம் இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சது திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில எப்படி சுவாமி எந்த ரூபத்துல இருக்கார்? தமிழ்காரங்க சொல்லுங்க பார்ப்போம். அதெல்லாம் மலையே சிவன் என்று சொல்லுவாங்க. மலையே சிவன் தான். என்ன ரூபம்? இந்த பஞ்சபூதத்துல அவர் அந்த ஊர்ல என்ன ரூபத்துல இருக்கார்? சார் எனக்கு அதுக்கு எந்த ஊரை சார் சொல்றீங்க? எந்த ஊர்ல? திருவண்ணாமலை. தமிழ்காரங்களை தான் கேட்டேன். ஓகே. திருவண்ணாமலையில என்ன ரூபத்துல இருக்கார்? அண்ணாமலையாரா சார்? அவர்தான், அண்ணாமலையார் தான். பஞ்சபூதத்துல என்ன ரூபம்? சரி, நேரம் இல்லை, நானே சொல்லிடுறேன். அங்க வந்து அக்னி ரூபம், தீ ரூபத்துல இருக்கார். சரியா? திருவண்ணாமலை ஜோதி தான் முக்கியம், ஜோதி சுரூபமா தான் அங்க இருக்கார். அதே மாதிரி வாயு சுரூபமா இருக்கிற இடம் தான் காளஹஸ்தி. ஆகாச சுரூபமா இருக்கிறது, ஆகாசமா இருக்கிறது வந்து சிதம்பரம். சிதம்பரம் வந்து ஆகாசம், வெளி, அண்ட வெளியா இருக்கக்கூடிய லிங்கம் வந்து சிதம்பரம். அப்புறம் வந்து நம்ம ஜம்புகேஸ்வரர், அகிலாண்டேஸ்வரி, அந்த கோவில்ல வந்து தீர்த்த ரூபமா இருக்கார். அப்புறம் மண், அந்த நம்ம இருக்கக்கூடிய மண் ரூபமா இருக்கக்கூடிய இடம் வந்து காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில். சுவாமி வந்து லிங்கம் மண் ரூபத்தில் இருக்கு. ஸோ அந்த பஞ்ச பூதத்துக்கும் பஞ்ச க்ஷேத்திரம் இருக்கு, அந்த பஞ்ச க்ஷேத்திரத்துக்கும் பஞ்சலிங்கம் இருக்கு. அந்த பஞ்சலிங்கத்துக்கு 5 கீர்த்தனை தனித்தனியாக பண்ணிடுறோம். ஒவ்வொரு கீர்த்தனையும் ஒரு அருமையான கீர்த்தனை. நவகர கீர்த்தியும் ரொம்ப பெரிய கீர்த்தனை, கஷ்டமான கீர்த்தனை படிக்கிறது. அதே மாதிரி பஞ்சலிங்க கீர்த்தி பண்ணியிருக்கார். சார் அந்த ஒரு சின்ன அது முத்துசுவாமி தீட்சிதருடைய கீர்த்தனை தானே, ஆனந்த நடன பிரகாசம். வாயுஸ்தலம். வாயு இல்லைங்க, ஆனந்த நடன பிரகாசம். இப்பதான் சொன்ன ஆகாசம். ஆகாசம் சரி, ஆகாசத்துக்கு ஒரு டவுட் இருந்தது. ஆமா, அந்த ஆனந்த நடன பிரகாசம் வந்து சிதம்பரத்துல தான் பாடியிருக்கார். அது வந்து பஞ்சலிங்க கிருதி தான் அது. சந்தோஷம். சொல்லுங்கம்மா. ஸோ இதே மாதிரி நிறைய கொத்து கீர்த்தனை போட்டிருக்காரு, நிறைய சொல்லலாம். மெயினா உள்ளது நான் சொல்லிட்டேன். வேற ராகமாலை கீர்த்தனம் ஏற்றிருக்கிறாரா சார்? கொஞ்சம் ரிமோட்டான அபூர்வமான ராகங்கள். ஆமா, ராகமாலிக கீர்த்தனம் முதல்ல போட்டது வந்து தீக்ஷா தானே சொல்லலாம். வேற யாரும் போட்ட மாதிரி நமக்கு தெரியல. ரொம்ப பிரமாதமான ஒரு கீர்த்தனம் இருக்கு ராகமாலிகா கீர்த்தனத்துல. அது பத்தி சொல்லணும்னா அதான் சொல்றேன், ஒன்னொன்னுத்துக்குமே நம்ம தனித்தனியா ஒரு கிளாஸ் வச்சாலே சொல்லலாம். அவ்வளோ விஷயத்த கொட்டியிருக்கார். நான் என்ன பண்ணியிருக்காருங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். கிளாஸ் வைங்களே சார், நல்லா இருக்கும். சரி, செஞ்சிருவோம் அவசியம். ஸ்ரீ விஸ்வநாதம் பஜேகம் அப்படின்னு ஒரு கீர்த்தனை, ராகமாலிகா கீர்த்தனை. ராகமாலிகானா என்னென்னமா, பொதுவாக ஒரே கீர்த்தனை ஒரு ராகத்தில் அமைஞ்சிருக்கும். ராக மாளிகைன்னு சொன்னால் 4-5 ராகங்களை சேர்ந்து ஒரு கீர்த்தனையில் பாடியிருப்பாங்க. அதுக்கு பேர் ராகமாலிகா என்று சொல்கிறது விசேஷம். இந்த ஸ்ரீ விஸ்வநாதம் பஜேகம் அப்படிங்கிற கீர்த்தனம் வந்து சதுர்தச ராகமாலிகா. சதுர்தசம்னா என்னன்னா, சதுர்னா 4, தசம்னா 10. ஸோ என்னாச்சு, 10 நாளும் 14 ராகம் ஒரு கீர்த்தனையில் பண்ணியிருக்கார். அற்புதமான பண்ணியிருக்கார். அதுல என்ன இந்த அலங்காரங்கள் கேட்டாங்களே, அதுவும் இதுலயும் சேர்ந்துருக்கு. என்னன்னு சொன்னா, முதல் தீட்சத்தில் என்ன பண்ணுவார், நான் என்ன இந்த பாட்டு என்ன ராகத்தில் அமைஞ்சிருக்கேன் அந்த பாட்டிலே வந்துடும். ஸோ இப்போ வந்து வேற ஒருத்தர்லாம் ராகத்தெல்லாம் மாற்றி பாட முடியாது, சொந்த ராகத்தெல்லாம் அதில் போட்டு பாட முடியாது. அவரே இல்லை ராகத்தை சொல்லிடுவார், இந்த ராகம் இந்த கீர்த்தனை தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் அவர் வந்து எப்படி சொல்றாருன்னா, ஸ்ரீ விஸ்வநாதம் பஜேகம்
சதுர்தச புவன ரூப ராகமாலிகாபரண தரணாந்த கரணம் அப்படின்னு அந்த விஷயத்த சொல்லிடுற. முதல் வரியிலேயே இது வந்து என்னன்னா, சதுர்தச புவன ரூப ராக மாலிகா ஆபரணம். அவரே ராகமாலிகால இருக்கு, 14 ராகம் இதுல இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அதிலே அவர் சொல்லிட்டார். முதல் ராகத்துல என்ன ராகம் வருதுன்னா, ஸ்ரீராகம் தான் முதல் ராகம் அந்த அந்த பாட்டுக்கு. அதுல முதல் வரியிலே ஸ்ரீ அப்படின்னு வச்சுட்டார். ஸ்ரீன்னு சொன்னா அந்த ராகத்தோட பேர் ஸ்ரீ, அந்த ராகம் வந்துடுது. பொதுவா வந்து ராகம் பேர் வச்சு கூட நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் தாள பேர் வச்சு ரொம்ப பேர் பண்ணவே இல்லை. தாளத்தோட பேர் அந்த பாட்டில் வராது. தீக்ஷர் பாட்டிலே நிறைய பாட்டில் வந்து ராகத்தோட பேர் கட்டாயமாக வந்துடும். ஆனால் என்ன தாளத்தில் இருக்குதுங்கிறது வந்து ரொம்ப அபூர்வமாக தான் வச்சிருப்பார். இதில் வந்து அழகாக வச்சுட்டார். இதில் இன்னொரு விசேஷம் இந்த இதில் என்னன்னா, இப்போ 7 இந்த 14 ராகம் பாடிண்டே போயிட்டு அப்படியே பின்னாடி திரும்ப விலோமம்னு நம்ம சொல்லுவோம். இசையில் வந்து விலோமம் அப்படிங்கிறது வந்து பிரதிலோமம் விலோமம். 1 2 3 4 5 6 7 போயிட்டு திரும்ப பாடும்போது 7 6 5 4 3 2 1 அப்படி அந்த ராகங்கள் அமையும். அப்படி பண்ணியிருக்கார். ரொம்ப அற்புதமான ஒரு கீர்த்தனை. அவசியம் நீங்களாம் போய் பாருங்க. என்னென்ன ராகம் வருது, எப்படி பாடியிருக்கார் அப்படிங்கிறது. இந்த இந்த பாட்டை குறித்து வச்சுங்க. ஸ்ரீ விஸ்வநாதம் பஜேகம் அப்படிங்கிற கீர்த்தனை அதில் வந்து சதுர்தச ராகமாலிகால பண்ணியிருக்கார். அதை நீங்கள் எடுத்து பாருங்கள் அவசியம். வேற என்னம்மா? வேறு சார், questions நான் இருக்கு? விஜயலட்சுமி பேசுறேன். சொல்லுங்கம்மா. நான் விஜயலட்சுமி பேசுறேன். என்னண்டா, நீங்க இவர் முதுஷாமந்தீஸ்வரர் வந்து அசம்பூர்ண மேட பദ്ധதி வந்து வேங்கடமகி முதல்ல பண்ணினது. அப்புறம் கோவிந்தாச்சாரியா தானே எங்களை இப்ப நாங்க தற்சமயம் பாவிக்கிற 72 மேளகத்தா சம்பூர்ணமாக பாவிக்கிறாங்க. அப்போ அசம்பூர்ண மேட பദ്ധதி என்ன சொல்லும் போது அவருடைய கீர்த்தனைகள் எல்லாம் புல் ராகம் கொடுத்திருக்காரு இல்லையா? அது அப்புறம் கொடுத்தாங்களா? இல்ல நீங்க சொன்னீங்க அசம்பூர்ண பദ്ധதி தான் அவர் கடைப்பிடிச்சார் முதுஷாமதேஸ்வரன் சொல்லி. அந்த அந்த அசம்பூர்ண பദ്ധதி வந்து வெங்கடமகி தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சது. அப்புறம் மைசூர் வாசுதேவாச்சாரியார், அப்புறம் கோவிந்தாச்சாரியார் தான் முழு ஆரோகண அவரணம் இப்போ இருக்கிற அந்த அதாவது ஆமா, ஆரோகண அதுல அவரணம் ஒரு சம்பூர்ணம். கான்ட்ரவர்சி இருக்குமா, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். அது தனி கிளாஸா வச்சுப்போம். அது பெரிய சப்ஜெக்ட். அதுல ஆமா, அதுல 2 3 கான்ட்ரவர்சி இருக்கு. நான் தனியா அதை அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். எப்படி இப்படி பண்ணாங்க, அது யாரோடதுன்னு இன்னும் பூர்ணமா அது நமக்கு இன்னும் ஒரு முடிவுக்கு வர முடியல. அப்படிதான் விஷயம் இருக்கு. ஆனா தீட்சர் வந்து பண்ணிருக்கிறதே விஷயம், அது அவருடைய ராகங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அது அந்தந்த ராகத்தை பத்தி அதுல சொல்லியிருக்காரு, பார்க்க முடியும். அப்புறம் ஹம்சத்தனி அவர் தான் முதல் பாடினது அப்படின்னும் அப்படின்னு அப்படி சொல்றேன். இருக்குது. அதான் சொல்றேன். நன்றி சார், நிறைய விளக்கம் கொடுத்திருக்கீங்க. நன்றி. நல்ல விளக்கம் ஹம்சத்தனி நிறைய கொடுத்தீங்க. கீர்த்தனை பண்ணியிருக்கார். நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. நம்ம பார்ப்போம் ஒண்ணு அந்த ஒண்ணு. கொத்து கீர்த்தனம், திவிதி திவிதி அக்ஷரம்ன்றது இன்னைக்கு தான் புரிஞ்சது. 2 எழுத்து பக்கத்துல மாமாவதேஸ்வரி ஆமா, ஹிந்தோளத்துல மாமா பட்டாபிராம அதெல்லாம் எல்லாமே இன்னைக்கு பார்க்கலாம். அது நீங்க புரிஞ்சது பார்த்தீங்கன்னா அது எனக்கு. இருக்கும் அவசியம். திவ்ய அக்ஷரம் இருக்கும் சாரோடது. ஆமா. தேங்க்யூ சோ மச். ஓகே. அதே மாதிரி இந்த அந்த இதுல வந்து முக்கியமா ஒரு நம்ம யதி சொல்றோம் இல்லையா, அதுல வந்து இந்த ஸ்ரோதோவாக யதி, கோபுச்ச யதி, இது வந்து முக்கியமா யதி 2. யதின்னு சொன்னா ஒரு அழகு. அதுல வந்து இந்த ஸ்ரோதோவாக யுதியில வந்து ஒரு கீர்த்தனை பண்ணியிருக்கார். ஸ்ரோதோவாகம்னா நதிகள். இந்த நதி எப்படி புறப்பட்டு வருது, அதே மாதிரி அந்த அழகுல வரத்துக்கு ஸ்ரோதோவாகயத்தின்னு பேரு. அந்த ஸ்ரோதோவாகயத்தியில வந்து என்னன்னா, நதி வந்து ஆரம்பிக்கிற இடம். இப்போ நீங்க போய் காவேரி பார்த்தீங்கன்னா, தலக்காவேரியில வந்து ஸ்டார்ட் ஆகிறத பார்த்தே சின்ன ஒரு குண்டம் தான் இருக்கும். ஒரு 1க்கு 1, 1 அடிக்கு 1 அடி சின்ன குண்டம் மாதிரி அதில் தான் காவேரி உற்பத்தி ஆகும். அப்படி உற்பத்தி ஆகிறது இப்படி பக்கத்தில் வந்தால் கொஞ்சம் சின்ன ஓடை மாதிரி ஓடும். அந்த ஓடை அப்படியே வரும். திருச்சிக்கு எங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தேன்னா அகண்ட காவேரியாக இருப்பா. அவ்வளோ பெரிய காவேரி அகண்டு அப்புறம் சின்னதாக குறுகி போய் சேர்றது வழக்கம். ஸோ இந்த ஸ்ரோதோவாகம் எப்படி வருதோ அதே மாதிரி
கீர்த்தனையில் பண்ணியிருக்கார். அந்த கீர்த்தனை பைரவியில வந்து ஒரு கீர்த்தனை இருக்கு, சிந்தைய மாதங்க மூலம். சிந்தைய மாதங்க மூல கண்டம், கேள்விப்பட்டிருக்கல அந்த கீர்த்தனை? கேட்டிருக்கலாமா? நீங்க கேட்டாங்களே. கோபிச்சதியும் அப்படியும் பண்ணிருக்காங்கல்ல. என்னம்மா? கோபிச்ச பெருசா வந்து அப்புறம் சின்னதா வர்ற மாதிரி. ஆமா, கோபுச்சம்ங்கிறது ஆரம்பம் பெருசா இருக்கும், அப்புறம் இப்படி சின்னதா வந்துட்டே இருக்கும். அது கோபுச்சம், அதுலயும் பண்ணியிருக்கார். இந்த சிந்தைய மாதங்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா அனுபல்லவில சந்ததம் அகண்ட சச்சிதானந்தம் ஆனந்தம் சீதானந்தம் நீங்க இதுக்கு சொல்லி கொடுத்தீங்க இந்த சச்சிதானந்தம் கீர்த்தனை. அகண்ட சச்சிதானந்தம். நீங்க இந்த கீர்த்தனை சொல்லி கொடுத்தீங்க எனக்கு. இந்த கீர்த்தனை எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. ஆமா, அதான். ஆனந்தம், சிதானந்தம், சச்சிதானந்தம், அகண்ட சச்சிதானந்தம், இப்படி வந்து அழகா அலங்காரம் வச்சு அதே மாதிரி கோபுரத்துலையும் பண்ணியிருக்கார். இல்லை, நிறைய அலங்காரங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு இப்ப நம்ம சொல்லியிருக்கோம். அதான் விஷயம். அப்புறம் இன்னொரு ஒரு கொஸ்டின் சார். இப்ப தீட்சிதருடைய கிருத்தி தானே அமிர்த வர்ஷினியில ஆனந்தாமிருத கர்ஷினி. அப்ப அது வந்து அவர் அது ஒரு அற்புதம் செய்த மாதிரி தானே. ஒரு வறண்ட இதுல இருக்கிறப்போ அதை பாடிட்டு போனாது மழை வந்துச்சு. அந்த மாதிரி அவர் அப்படி அற்புதங்கள் செய்திருக்காரா சார்? வேற ஏதாவது இன்சிடென்ட்? முருகனுக்கு அது சொன்னீங்க, அந்த மாதிரி அப்படி இன்சிடென்ட்ஸ் இருக்கா? இதுக்கு பெரிய பாப்போம். அது சொல்லியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். ஒரு குழந்தை ஏதோ ஊமையான குழந்தைய பாடுறதுக்காக அந்த மாதிரியா? பண்ணியிருக்கார். அப்படி உடம்பு முடியாதவங்களுக்காக பண்ணியிருக்கார். அவருடைய இவருக்கே அந்த சேதுபதி ராஜா இருக்கோ சம்திங், அவருக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, அதுக்கெல்லாம் பண்ணியிருக்கார். தனியாக நிறைய பண்ணியிருக்கார். அதே மாதிரி விஷயங்கள் இருக்கு, அற்புதங்கள் நிறைய பண்ணியிருக்கார். ஆனா சார் இன்னைக்கு நாங்க நிறைய விஷயம் ஒரு 1 ஹவருக்குள்ள அவ்வளவு விஷயம் கத்துக்கிட்டோம் சார். அது என்ன இதுல வந்து 90% எல்லாம் புதுசாவே இருந்தது. எனக்கு கேட்கும் பொழுது எல்லாம் புதுசா இருந்தது. இவ்வளவு ஒரு நுணுக்கம் இருக்கு. இது சார் நீங்க சொன்ன மாதிரி இசை ஒரு சாகரம் இல்ல, அது ஒரு அண்ட சராசரம்னே சொல்லலாம். சங்கீதம் அவ்வளவு விஷயம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப இதுல வந்து ஒரு நல்லா சொல்லிக் 4 கொடுத்தீங்க. பக்கத்துக்கு குறிப்பு சும்மா எடுத்துன்னு வந்தேன். அதுல ஒரு கப்பு ஒரு பக்கத்து குறிப்பே இல்லை, முடியல. அதான் விஷயம். சரி, அதனால நம்ம அதான் சொல்லிட்டேனே, அதுல சாகரம் அதனால நம்ம எவ்வளவு கத்துக்கிறோமோ, எவ்வளவு தெரிஞ்சுக்கிறோமோ, நம்மளுடைய அறிவு அந்த அளவுக்கு நிறைய விரிந்து கொண்டே போகும். ரொம்ப சந்தோஷம். ஏதோ ஒரு 2 விஷயம் மட்டும் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். நிஜமாவே ஒரு 2 விஷயம் தான் பார்த்துருக்கோம். மேற்கொண்டு இன்னொரு சமயத்துல வேற வேற பார்க்கலாம். சந்தோஷம், எல்லாரும் வந்து கலந்துட்டீங்க. ஏதோ சார் இப்ப சின்ன வந்து சின்ன விஷயங்களும் நம்ம ரொம்ப சொன்னோம். நன்றி சார். இப்ப உங்களுக்கு இந்த எங்க ஒரு அடாத நிகழ்ச்சியில பனிமழை பெய்தாலும் விடாது வருவேன்னு வந்துட்டீங்க. சந்தோஷம். சரி, அந்த நரேந்திரன் நன்றி சார், என்ன என்னுடைய செய்தி? ஹஸ்பண்டுக்கு நலமா தான் இருக்கீங்களா? சொல்லணும். ஆஃப்டர் லாங் டைம் பார்த்தது சந்தோஷம் சார். அண்ட் சரி, தென் உங்களோட சரி, விளக்கம் எல்லாம் சார் தேங்க்யூ இப்ப ஸோ மச். வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வளமையா நாங்க வந்து நன்றியுரையோட இதை முடிப்போம். அவர் நம்ம தில்லையம்பலம் சார் வந்திருக்காரு. எதுவும் கேக்குறீங்களா சார் நீங்க? இல்லாட்டி நன்றியுரை எங்களுடைய அண்ணாமலை கனடா வளாக தமிழ் விரிவுரையாளர் எங்கள் அன்புக்குரிய நாகேஸ்வரி ஸ்ரீ குமரகுரு டீச்சர் ஆசிரியர் அவர்கள் நன்றியுரை வழங்குவார்கள். சரி, சந்தோஷம். இன்று தை மாதம் 25ஆம் தேதி தென்னாசிய நுண்கலை கற்கை மையம் அண்ணாமலை கனடாவின் 10வது முத்தமிழ்ச் சங்க நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே பட்டங்கள் பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, பெறுவதற்கு ஆவலாக இருப்பவர்களுக்கும் சிறந்த பேச்சாளர்களாக உருவாக்குவதற்கும் ஆய்வு கட்டுரைகளை எழுதுவதற்குமாகத்தான் இந்த முத்தமிழ்ச் சங்கம் எங்களுடைய தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் பாலசுந்தரம் ஐயா அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. அவருடைய நோக்கம் சிறுதுளி பெருவெள்ளம் போல வளர்ந்து இன்று பல்வேறுபட்ட சிறந்த ஆய்வு கட்டுரைகளை பல தளங்களிலே நாங்கள் எல்லோரும் எழுதி வருவது குறிப்பிடத்தக்கது.
அத்தோடு எங்களுடைய பேச்சாற்றலையும் வளர்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் எங்களுடைய பேராசிரியர் அவர்களுக்கு இத்தருணத்தில் மன நிறைவோடு நன்றியை கூறிக்கொண்டு, வளமைக்கு மாறாக இன்றைய 10வது முத்தமிழ்ச் சங்கம் இசையோடு கூடிய ஒரு சிறந்த உரையை எங்களுக்கு, வெளியிலே பனி கொட்டி கொண்டிருந்தாலும் அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து எங்களை விடுவிச்சு ஒரு சுகமான நேரத்தை உருவாக்கி தந்திருக்கிறார் எங்களுடைய பெரும் மதிப்பிற்குரிய முனைவர், இசைத்துறை பேராசிரியர், அண்ணாமலை பல்கலைக்கழக விரிவுரையாளர் வெங்கடேசன் சார் அவர்கள். வளமையாக அவர் அண்ணாமலைக்கு வருடம் வருகின்ற போது என்னை போன்ற மாணவர்களுக்கு ஒரு பயம் ஏற்படும். ஏனென்றால் அவர் எப்போதும் பரீட்சைக்கு மேலதிகாரியாகத்தான் வருவார். அப்போது நாங்கள் பரீட்சையில் இருக்கின்ற ஸ்ட்ரெஸ்ஸால் அவரை பார்க்கும்போது பயத்தில் தான் பார்ப்போம். ஆனால் இன்றுதான் அவருடைய குரலையும் உரையையும் முழுமையாக கேட்கக்கூடிய, அதாவது நிதானமாக கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதற்கு முதலில் அவருக்கு நாங்கள் முத்தமிழ்ச் சங்கம் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு, அவரோடு சேர்ந்து அவருடைய உரைக்கு கேள்விகள் கேட்ட அனைத்து ஆசிரியர்களுக்கும் இந்த இடத்திலே மிக்க நன்றியை கூறுகின்றோம். இந்த 10வது முத்தமிழ்ச் சங்க நிகழ்வை மிகச் சிறப்பாக தொகுத்து வழங்கி அத்தோடு தொழில்நுட்ப உதவியும் புரிந்து கொண்டிருக்கும் எங்கள் பெரும் மதிப்பிற்குரிய முனைவர் சூரியகலா ஜீவானந்தம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மன நிறைவோடு, நாங்கள் எல்லாம் வீட்டில் இருந்து சந்தோஷமாக கதைத்து கொண்டிருக்கின்றோம். அவ பனிச்சறுக்கலிலே வந்து இனி பனிச்சறுக்கலிலே போக வேண்டும், அப்படியான ஒரு சூழ்நிலையிலும் வந்து இந்த நிகழ்வை எங்களுக்கு நடத்தி தந்தமைக்காக முனைவர் சூரியகலா ஜீவானந்தன் அவர்களுக்கும் மிக நன்றியோடு நன்றி கூறிக்கொள்கின்றேன். அத்தோடு இந்த நிகழ்வினை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் இசை ஆர்வலர்கள் அனைவருக்கும் நன்றி கூறுவதோடு, என்னோடு சேர்ந்து இந்த நிகழ்வில் பல வழிகளிலும் உதவி புரிந்த முனைவர் வாசுகி நவுலராஜா அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, இன்றைய காலநிலையை கருத்தில் கொண்டு எல்லோருக்கும் பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை அமைய வேண்டும், இது ஒரு நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி மீண்டும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். ரொம்ப அற்புதமா இந்த நிகழ்ச்சி தொகுத்து கொடுத்தவங்களுக்கும், கலந்து கொண்டவங்களுக்கும், ஆரம்ப உரை நிகழ்த்தியவங்களுக்கும், நன்றி உரை நிகழ்த்தியவங்களுக்கும் நன்றி. என்ன விஷயம்னா, இந்த ரொம்ப மகிழ்ச்சியான விடயம் என்னன்னா, தமிழ்ல இப்ப நன்றி கூறினாங்க, ஒரு ஆங்கில வார்த்தை கூட அதுல கலப்பு இல்லை. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுதான் அவங்க தமிழ் மாணவிங்கிறது நிரூபிச்சுட்டாங்க. ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா உள்ள விஷயமா. அதான் அண்ணாமலை தமிழ் வளாகத்துடைய சிறப்பு, அவங்க நிரூபிச்சுட்டாங்க மாணவி. ரொம்ப சந்தோஷம். எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நீங்க ஊர்ல வரும்போது